ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான் சார் ஒரு பையன்லாம். அவன் லவ் பண்ணி ஒட்டி முளத்தட்ட வரப்போ அவனுக்கு 2 குழந்தைனாங்க. ஆனா பாவி நான் பாக்குறப்ப ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? எதிர்பார்ப்புகள் சொல்லுங்க. கண்டிஷன் ஒரு 5 கண்டிஷன் சொல்லுங்க. நான் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டா திவ்யா பிடிக்கும். இப்பதான் நீங்க வந்து திவ்யா பிடிக்காது எனக்கு. அவங்க சும்மா ஏதோ பேசுறாங்க. நடிக்கிறதுக்கு சொன்னேன் சார். நடிக்கிறதுக்கு அவங்க வீடியோ பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் அண்ணா படமும் விஜய் சார் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. அது மாதிரி நான் ஒரு காலத்தில் ஒரு வேளை நடிச்சு நான் விஜய் சேதுபதி சார் கூட சேர்ந்து நடிக்கலாம். ஓகேங்களா? அல்லது நான் 2 பேர் படமும் ஒரே நேரத்தில் மோதலாம். சினிமாவில் என்ன நடக்கும்? என்ன வேணாலும் நடக்கும். என்ன வேணாலும் நடக்கும் சார். இன்னைக்கு நான் அந்த லெவலில் வந்து நிற்பேன்னு எனக்கு தெரியுமா சார்? இல்லை உண்மையை சொல்லவா சார்? இண்டஸ்ட்ரியில் என்னோட பேசிக் இது வந்து என்னன்னா, இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் ஒரு ஹோம்லியான கேள தான் நான் மேரேஜ் பண்ணி என்னோட ஆசை. ஆனால் இப்போ உள்ள சில காலங்களில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில பேரையும் பிடிக்க ஆரம்பிக்குது. இவங்க கிட்ட ரொம்ப பழகினா நம்ம எங்கே மேரேஜ் வாசம் வந்துருமோன்ற ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அதை வச்சுலாம் யாரையும் கணிக்க முடியாது. என்ன சார் நீங்களே ரீல்ஸ் நீங்க என்ன இன்டர்வியூ பண்றீங்க, ஒருத்தனை ஈஸியா பார்த்து கெஸ் பண்ணலாம். இதே அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா நீங்க ரீல்ஸ் பண்றதுனால நான் உங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன் அந்த பொண்ணு சொன்னா என்ன சார் ஆகும்? விக்ரம் விக்கல்ஸ் எனக்கு பிடிக்காத நபர்னா கானா வினோத். எனக்கு பிடிச்ச 2 நபர்னா ஒன்று சபரி, இன்னொன்று விக்கல்ஸ். நீ என்னன்னாலும் கலாச்சிக்கன்னு 2 பேருக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். சபரியா இருக்கட்டும், விக்கல்ஸா இருக்கட்டும், எல்லா பேருக்குமே நம்ம தான் அந்த இடத்துல ஹைலைட். பேசுறதுக்கு வேற மேட்டரே கிடைக்கல. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒரு மேடையில் சொல்றாங்க, என்ன ஒரு டார்கெட் பண்றாங்க, என்ன நடிக்க விட மாட்டேன்றாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னார் ஒருத்தர், ஒரு மேடையில் சொன்னார் அவரு. ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறேன், உங்களை யாரும் டார்கெட் பண்ணுறாங்களா? முகம் தெரியாத நபர்கள் சார் நிறைய பேர் இருக்கத்தானே சார் செய்வாங்க. ஏன்னா நம்மளோட வளர்ச்சி அப்படி சார். எந்த இதுவும் இல்லாமல், பேக்ரவுண்டும் இல்லாமல், ஆபாசம் இல்லாமல், மக்களுக்கு பிடிச்ச விதமாக வரும். நம்ம பிபிலேருந்து வெளியே வந்து எத்தனை படம் பண்ணுறீங்க சார்? ஹீரோவாக கமிட் ஆயிருக்கேன் சார். ஒரு படம் ஹீரோவா கதை கேட்டிருக்கேன், பட் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக அதுவும் சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆகக்கூடிய பட் யார் ஹீரோயின் இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்? அப்படிலாம் இல்லை சார். ஆரம்பத்திலே எப்படி சார் பெரிய பெரிய ஹீரோயின் கிடைக்கும்? அடுத்த 3 படங்களில் செகண்ட் ஹீரோ மாதிரி கமிட் ஆயிருக்கேன் சார். பிக் பாஸ்ல யார் உங்களுக்கு ஹீரோயினாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்கள் படத்தில்? பிக் பாஸ்லாம் அந்த மாதிரி யாருமே நான் நினச்சதில்லை சார். அவங்களுக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை அப்படிலாம் சொல்லவில்லை சார். நம்மளுக்கு ஈக்குவல்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் சார். நான் இப்போ நான் இருக்கேன், எனக்கு எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்னு சொன்னா நான் ஒரு பேரை சொல்லிட்டு போறேன். இதனால சார் இருக்குது, இது கூட சொல்லக்கூடாதுன்னா நான் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டா திவ்யா பிடிக்கும். இப்பதான் நீங்க வந்து திவ்யா பிடிக்காது எனக்கு. அவங்க சும்மா ஏதோ பேசுறாங்க. நடிக்கிறதுக்கு சொன்னேன் சார். நடிக்கிறதுக்கு அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. கண்டிப்பா அவங்க படத்துல நடிக்கிறதுக்கான இது உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னா என்னன்னு தெரியல, திவ்யா அவங்களுக்கு கூட நடிப்பாங்க. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா சார்? நிஜமாவே பொண்ணு தேடிட்டு இருக்காங்க சார். சிங்கிளா தான் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க சார். உங்க தெருவில் இருக்கிற பின்னாடி இருக்கிறதா சார் ஓப்பனா சொல்லலாம். பேட் கமெண்ட்ல வந்து எவனோ வருது, தெருவில் இருக்கவங்க எல்லாம் யாராவது இப்படி பண்ணுவாங்க. வீடியோவே வந்து சார் உங்களுக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போட்டோ வீடியோஸ் எல்லாம் நிறைய ஃபேக்கா சார். திருப்பி சொல்ல இவர் என்கிட்ட கேட்டாரு, சார் என்ன சார் அவர் குழந்தை யாருமே கூப்பிட்டு வரல, நம்ம கிட்ட ஒன்றுமே சொல்ல. ஆனால் பார்த்தா அது மாதிரி தெரியல சார். வந்தது உங்க காதுக்கு வந்த நியூஸ், நீங்க என்ன ரிப்ளை கொடுத்தா? இல்லை, அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லேயே கொடுத்துட்டேன்ல. திருவொற்றியூர் கோயிலுக்கு வர்றப்ப கூட இந்த மாதிரி தப்பா இன்னொன்று சார் லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம்ன்ற லெவலுக்கு போயிட்டேன். அப்புறம் பெரியவங்க வேணாம், இன்னொன்று நம்மளும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். வயிற்று பொழப்புக்காக பண்றான். அவனை போய் லீகல் ஆக்ஷன் எடுத்து கடைசியில் சாரின்னு விழுவான். இவ்வளவுதானே நடக்கும். மன்னிப்பு கேட்பாங்க, நம்ம மனு இதுக்கு சரி போய் தொலைங்கன்னு விட்டுருக்கேன். சகஜம்தான். நீங்க பதிவு பண்ணுங்க, இன்னும் ஒரு கல்யாணம் கூட பண்ணலன்னு. என்ன சார்? பதிவு பண்ணுங்க, ஒரு கல்யாணம் கூட பண்ணலன்னு. நான் எல்லா இடத்துலையுமே சொல்லியாச்சு சார். நம்ம திருப்பி அதாவது எதிர்மறையாளர்கள் நிறைய வந்து பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீ பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. அது பொதுவாக இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அந்த மாதிரி கிசு வரும் சார். அதான் சொல்றேன், நிறைய நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி நம்மளோட வளர்ச்சி அப்படி இருக்கு சார். இந்த 27 நடிகையுடன் இந்த 32 நடிகர் வந்து டீ சாப்பிட்டார் அந்த மாதிரியான சார். அது வளர்ச்சி. அதாவது இந்த வளர்ச்சி சார் நம்மளுக்கு இறைவன் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மதுரை மீனாட்சி தெரியாம உங்க பின்னாடி யாரும் உங்களை வந்து இது பண்றாங்களா சார்? நிறைய வருவாங்க சார். உங்களுக்கு தெரியாதது இல்ல சார். நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. எனக்கே தெரியல சார், எந்த பக்கத்துல இருந்து கல் வருதுன்னே தெரியலையே. அதுதான் வளர்ச்சி. நீங்க சொல்றீங்க இல்ல, உண்மை அதுதான். எந்த பக்கத்துல இருந்து எனக்கு ஏன் எந்த பக்கத்துல இருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல சார். நான் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி என்னை அழிக்கணும்னு நினைச்சு என்னென்ன பண்ணாங்க, என் ஐடியா ஹேக் பண்ணாத கஷ்டமா சார்? பிக் பாஸ் போறப்ப எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி கிடையாது. எந்த போஸ்ட்டுமே இல்லாம நான் ஓட்டு வாங்கினேன் சார். எந்த என் இன்ஸ்டாகிராம் ஐடியில எனக்கு ஓட்டு போடுங்கன்னு போடுறதுக்கு கூட ஆள் கிடையாது. இவ்வளவு பேர் இருக்காங்களா, கட்சி ஏதாவது ஆரம்பிக்கிற ஐடியா இருக்குது? சொல்றேன். ஏன்னா ஹேட்டர்ஸ் 20% இருந்தா 80% ஃபேன்ஸ் போற ஐடியா இருக்கா? அதெல்லாம் இல்ல சார். நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறாங்களே. இல்ல சார். ஏன் சார் ஒரு கவுன்சிலரு? அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். சார் பிக் பாஸ்ல இருக்கிற ஓட்டு அப்படியே மாறிச்சுன்னா உங்களுக்கு கவுன்சிலரா மாறுது. ஏதோ ஒண்ணு சார். நீங்க நினைக்காதீங்க, இப்போ திடீர்னு யார் ஜெயிப்பாங்க வர்றாங்கன்னு தெரியாதுல்ல. ஆமாம் சார். இதே இது சினிமாவில் தான். நம்ம சினிமாக்குள்ளே போகிறீங்க, நான் நார்மலாகவே சொல்கிறேன். அரசியல் ஆசை இல்லை சார். ஏன்
இல்ல சார் சினிமாக்கு அடுத்து அரசியல் தான் சார் இன்னைக்கு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சார் சினிமாவில் சினிமாவையும் அரசியலும் பிரிக்க முடியாது, தெரியுமா? இன்னும் நம்ம சினிமாவில் அடியெடுத்து ஒரு 5 படம் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். நம்ம இன்னும் உள்ளுக்குள்ள இறங்கி கலக்க வேண்டியது ஆக்ஷனு, லவ், ரொமான்ஸு, ஃபைட்டு நிறைய நம்ம காட்ட வேண்டிய கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஃபைட் பிடிக்குமா, ரொமான்ஸ் பிடிக்குமா? எல்லாமே பிடிக்கும். அதெல்லாம் கிடையாது, ஏதாவது ஒண்ணுதான். எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு ரொமான்ஸ் நல்லா வருதுன்னு. சார் ஹீரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் நல்லா வருதுன்னுவாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கேரக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேன்னாரு. ரொமான்ஸ் பிடிக்குமா, லவ் பிடிக்குமா? நான் ஹீரோவாக தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோனால எல்லாம் கலந்தது சார், காமெடி, லவ், ரொமான்ஸு, ஃபைட்டு. அதனால தான் நான் எல்லா இடங்கள்லையுமே ஹீரோ ஆகணும் தான் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரே நாளில் விஜய் சேதுபதி படமும் உங்கள் படமும் ரிலீஸ் ஆகும் சார்? சார் சொல்ல முடியாது சார். இன்னைக்கு என்ன வேணாலும் சிவகார்த்திகேயன் அண்ணா படமும் விஜய் சார் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. அது மாதிரி நான் ஒரு காலத்தில் ஒரு வேளை நடிச்சு நான் விஜய் சேதுபதி சார் கூட சேர்ந்து நடிக்கலாம், ஓகேங்களா? அல்லது எங்கள் ரெண்டு பேர் படமும் ஒரே நேரத்தில் மோதலாம். சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும் சார். இன்னைக்கு நான் அந்த லெவலில் வந்து நிற்பேன்னு எனக்கு தெரியுமா சார்? படத்தில் ஒரு கேமியாவும் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அவர் படத்தில் நான் கேமியாவா அறிமுகமான ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் தெரியும். போல்டு கண்ணன்ட்டு அதெல்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். போல்டு கண்ணன் அவரே ஆக்சுவலா மை நேம் இஸ் போல்டு கண்ணன். போல்டு கண்ணெல்லாம் நான் திருடி வித்துறேன், அதான் போல்டு கண்ணன் சொல்லிட்டு இருப்பாரு. கடைசியில போல்டு கண்ணன் அவன் கிடையாது. போல்டு கண்ணன் எங்கடா இருக்கான்னு கேட்டா டக்குன்னு நம்மளை காட்டாய் பாருங்க. அது செம்ம மாசு தியேட்டர்ல படத்துல சூர்யா கேமியா மாதிரி ஆக்கிட்டாங்க உங்களை. அதுல தியேட்டர் எல்லாம் செம்ம இல்லாம சரியான வசூல் சார். அந்த வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்கேன், கிளிப்பிங்ஸ்லாம். சரி, பிபி போயிட்டு வந்தீங்கல்ல, உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க சார். அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நல்ல ஒரு நெகட்டிவிட்டி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக. இன்னும் நாங்கள் பேரண்ட்ஸ் ரவுண்டு வரும் உள்ளே வந்து பார்க்கலாம்னு நினச்சோம், அதுக்குள்ளே வெளியில் வந்துட்டேடா அப்படின்னாங்க. சரி நான் ஓகே இருந்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டேன். அப்புறம் சொன்னாங்க பரவாயில்ல 40-45 டேஸ் இருந்துட்டேன், இருந்த வரைக்கும் நல்லா. வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடுமா உங்களுக்கு? கண்டிப்பாக சார். அதாவது சார் என்ன மாதிரி பொண்ணு எதிர்ப்பு எல்லாம் இருக்கும். இப்போ ஒருத்தர் என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறேன்னு சொல்லுங்க. ஒருத்தருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, நல்லா சம்பாதிப்பான், படிப்பு முடிச்சு நேர்மையாக இருப்பான், அவனுக்கு இது டிலே ஆகும். எல்லாம் எதுவுமே இருக்காது. நானே பார்ப்பேன், என்கிட்ட ஒரு பையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவான், கொஞ்ச நாள் பார்த்து அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கும். ஏன்னா இது சின்ன பையன், அவன் வர்றப்ப என்கிட்ட காலேஜ் ஏதாவது படிச்சுட்டு இருந்திருப்பேன், ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான் சார் ஒரு பையன்லாம். அவன் லவ் பண்ணி ஒட்டி சின்னத்தட்ட வரப்போ அவனுக்கு 2 குழந்தைனாங்க. ஆனா பாவி, நீ நான் பாக்குறப்ப ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும், எதிர்பார்ப்புகள் சொல்லுங்க. கண்டிஷன் ஒரு 5 கண்டிஷன் சொல்லுங்க. 5 கண்டிஷன்லாம் இல்ல சார். சரி 5. கணவனை நல்லா பாத்துக்கிற பொண்ணு, 1 2 நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணு. நல்லா சமைக்க தெரிஞ்ச பொண்ணு வேணுமா? சரி ஓகே. சமைக்க தெரிஞ்சதுன்னா வீட்டுக்கார லவ் அண்ட் கேர் இருக்கும் சார். சமையல் செஞ்சு போடுறதே ஒரு மனைவிக்கு ஒரு அழகு. அதுக்காக ஆனா அதையும் சில பேர் சொல்லுவாங்க உனக்கு சமைச்சு போடுறதுக்கு அழகு கிடையாது. ஒரு மனைவியோட இது கலெக்டரா இருப்பாங்க. நீங்களே சமைச்சு கொடுப்பீங்களா உங்களுக்கு? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சுடுதண்ணி வருவாங்கல்ல 2 பேர் கத்துக்குங்க. நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன், ஒரு கலெக்டர் அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஊருக்கே கலெக்டராக இருப்பாங்க, வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுறது தான் அவங்களுக்கு ஹாப்பி. அது மாதிரி எனக்கு வர்ற மனைவி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேர் இருக்கணும், லவ் இருக்கணும். நான் 100% அவங்களுக்கு உண்மையாக இருப்பேன், அதே மாதிரி 100% அவங்களுக்கு எனக்கு. அப்புறம் பார்க்க கொஞ்சம் லுக். அவங்க ரீல்ஸ் போடுறவங்களா இருந்தால் பரவாயில்லையா? பார்க்க கொஞ்சம் லுக்கு. அதான் ரீல்ஸ் போடுறவங்களா இருந்தால் பரவாயில்லையான்னு கேட்டேன். தெரியலையே சார், நம்மளுக்கு எப்படி அமைதுன்னு தெரியல. நீங்களும் ரீல்ஸ் போட்டு தானே வந்தீங்க சார். அதாவது எப்படி அமைன்னு தெரியாது சார். சினிமா நடிகை கூட அமையலாம் ரீல்ஸ் சார். உண்மையை சொல்லவா, டக்குன்னு ஒரு ஹோம்லியா ஒரு பொண்ணு அமைஞ்சிடலாம். இல்ல ஹோம்லி இல்லையா என்ன சார்? ரீல்ஸ் போடுற ஹோம்லினா என்ன சொல்ல வருதுன்னா வெளியே முகம் காட்டாத நபரா கூட இருக்கலாம். எப்படி அமைதுன்றது எனக்கு இது வரைக்கும் ஒரு ஐடியா இல்லை சார். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை உண்மையை சொல்லவா சார், இண்டஸ்ட்ரியில என்னோட பேசிக் இது வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரியில இல்லாம ஒரு ஹோம்லியான கேளை தான் நான் மேரேஜ் பண்ணி என்னோட ஆசை. ஆனால் இப்போ உள்ள சில காலங்களில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில பேரையும் பிடிக்க ஆரம்பிக்குது. இவங்க கிட்ட ரொம்ப பழகினா நம்ம எங்கே மேரேஜ் வாசம் வந்துருமோன்ற ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அப்போ என்னன்னா மனுஷனுக்கு நாளுக்கு நாள் மனசு மாறுது. இண்டஸ்ட்ரியிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ரீல்ஸே பண்ணாலும் ஹோம்லியா குடும்பப்பாங்க, அவங்ககிட்ட பழகினா அவங்ககிட்ட நம்ம ஃபாலோ ஆயிடுவோம் அப்படின்ற ஃபீல்லாம் சில பேர்கிட்ட தடிக்கி சில பேர்கிட்ட அந்த ஒரு ஃபீல்லாம் வந்திருக்கு சார். எத்தனை பேர் மேலே அந்த ஃபீல் வந்திருக்கு உங்களுக்கு? பொதுவா சார் யூஸ்வலா சிலரை பார்த்தா பிடிக்கும் நேச்சரா நம்மளுக்கு. நீங்க லவ்வே பண்ணதில்லை தெரியும் யாரையும்? இல்லை சார், இல்லை சார். ஏன் பண்ணல? அது நாளைக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணு உங்களை கேட்கும்ல, ஏன் உங்களுக்கு காதலே வரல அப்படின்னு. சார் ஸ்கூல்ல நான் படிச்சது நாங்களாம் 90s கிட்ஸ் சார். அதெல்லாம் வேணாம் சார், 90s கிட்ஸ். நான் தயவு செஞ்சு எங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கங்க. நான் படிச்சது பாய்ஸ் ஸ்கூலு. கேர்ள்ஸோட பேசுறதுக்கான இதெல்லாம் தெரியும் சார், அதெல்லாம் கேர்ள்ஸோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது, ஓகேங்களா? நான் காலேஜ்ல போய் தான் கேர்ள்ஸ் கூட ஒன்னா படிக்கிறோம். சரி, அங்கே எங்க எத்தனை பேர் லவ் பண்ணீங்க? லவ் பண்ணலாம் இல்லை சார், விளையாட்டுத்தனமா இருந்தோம் சார். லவ் விளையாட்டு கிடையாது, சீரியஸ் சார். நான் அப்படிலாம் யாரையும் லவ் பண்ணல சார். உங்களை யாராவது லவ் பண்ணாங்களா அதை சொல்லுங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் சார், எனக்கு பிடிக்கும். பட் லவ் எத்தனை பேர் லவ் லெட்டர் கொடுத்தாங்க உங்களுக்கு? அப்பெல்லாம் யாரும் கொடுக்கல.
மெசேஜ் இப்போ ஏதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எதாவது அலோவ் பண்ணுறேன்னு. இப்போ நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்குது. ம். அப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் பண்ணா வேணாம் அது சொல்லிட்டு இல்லை சார், பொதுவாக அப்படி நினச்சேன். இப்போ இண்டஸ்ட்ரியில் நம்ம வர்றோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரை பார்க்குறோம்ல. ரீல்ஸ் போடுற பொண்ணு வேணுமா வேணாமா கரெக்டாக சொல்லுங்க. சார் நான் தயவு செஞ்சு சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க சார். நான் ஃபஸ்ட்டு ஹோம்லியாக தான் எதிர்பார்த்தேன். ஓகே. அதாவது ஹோம்லினா ஹோம்லி மீன்ஸ் என்னன்னா வீடு வேலைன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா. பட் இப்போ நிறைய பேர் எனக்கு சினி ஆக்டர்ஸ்லையுமே நிறைய பேர் நல்ல ஒரு சீரியல் ஆக்டர்ஸோ நிறைய பேர் கூட பழகுறப்ப அவங்களும் ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க. ஸோ நம்ம நினச்சது தப்பு. எப்படி எப்படி மனைவி அமைன்றது நம்மளுக்கே தெரியாது, அது இறைவன் கையில் இருக்கு. அப்போ ரீல்ஸ் பண்ண நம்ம கேரக்டர், ஒருத்தவங்களோட குணநலன்கள் கேரக்டர் தான் முக்கியம் சார். இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ரீல்ஸ் பண்ணா கூட அப்ளை பண்ணுங்க கல்யாணத்துக்கு. சார் அப்படின்னு இல்லை சார், ஓப்பனாக சொல்லலாம். நம்ம நல்லா பழகி தான் யாரையுமே மேரேஜ் பண்ண போகிறோம். தெரியாத ஆளை போய் டக்குன்னு பார்த்து யாரும் எதுவும் பண்ண போகிறோம் சார். அவங்க ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது சார். அப்புறம் என்ன சார், நம்ம அதை வச்சுலாம் யாரையும் கணிக்க முடியாது. என்ன சார் நீங்களே ரீல்ஸ் தான் வந்து இப்போ இதே அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா சார், நீங்க என்ன இன்டர்வியூ பண்றீங்க, ஒருத்தனை ஈஸியா பார்த்து கெஸ் பண்ணலாம். இதே அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா நீங்க ரீல்ஸ் பண்றதுனால நான் உங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன் அந்த பொண்ணு சொன்னா என்ன சார் ஆகும்? புரியுதுங்களா? ரீல்ஸ்ங்கிறது என்ன வீட்டில் உட்காந்து சார், அப்படி சில பொண்ணுங்க இருப்பாங்க வீட்டில் இருக்கும்போது டைம் கிடைக்கும் போது சும்மா தன்னுடைய டேலண்ட்டை வெளியே கொண்டு வராங்க, அவ்வளோதானே சார். அது ஒன்றும் தப்புலாம் ஒன்றுமே கிடையாது சார். தப்பான ரீல்ஸ் பண்றவங்களை பற்றி நம்ம பேச சில பெண்கள் இருப்பாங்க. எங்க பாருங்க சார், நீங்க என்ன நினைச்சாலும் சரி அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஈவன் இன்ஸ்டா வச்சிருந்தா கூட போட்டோ போடாம சும்மா ஓரம் பண்ணு வாட்ச் பண்ணிட்டு போயிடும். சோஷியல் மீடியால இல்லாத பொண்ணா தான் கேக்குறீங்க, ஓப்பனா சொல்லுங்க. அப்படி நான் நினைச்சேன். இப்ப இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தா இவங்களும் நல்லா அதே மாதிரி ஹோம்லியா இருக்காங்க. இதை ஏன் மிஸ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வருதுன்னு சொல்லலாம். நான் அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றேன். கரெக்ட், யாரா இருந்தாலும் அதான் சார் நான் கேட்டு இல்ல சார், எப்படி அமைன்றது நம்மளுக்கே தெரியாது. இன்னில இருந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வரும் பாருங்க. நீங்க தான் பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனாலதான் இதுல தட்டி விட்டேன். இப்போ சரி, பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்காவது திவாகரை திருமணம் செய்ய வேண்டும் என்று நீங்க நினைத்தீர்கள் என்றால் அவங்களுடைய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளும். ஆல்ரெடி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் சார் ஜாஸ்தி. ஜாஸ்தியா? கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்னு. ஓகே. டேட்டிங் போயிருக்கீங்களா? இல்ல சார். ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தினா அப்புறம் டேட்டிங் போகாம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வரும்? ஃபேன்ஸ்னு சொன்னேன் சார். ஃபேன்ஸ் என்ன சார் நீங்க ஒண்ணுமே புரியல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிலாம் யாரும் இல்லை சார். எனக்கு அதெல்லாம் டைம் இருக்கா சார். நான் வீடு வேலை அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள். ஸ்கூலு காலேஜில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸு. எப்போ நம்ம ஒர்க்கு ப்ராக்டிக்ஸ்னு வந்துட்டோமோ யார்ட்டையும் நம்மளால பழக முடியாது. நம்மளுக்கு இருக்கும் 1000 வேலை. எல்லாருக்கும் நம்மளோட நீடு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டாக்டர், ஒரு அப்பாயின்மெண்ட். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு என்னால் கமிட்மெண்ட் கொடுத்து என்னால் பழக முடியாது. நிறைய பேர் ஆசைப்படுவாங்க பழகணும்ட்டு. விக்கல் சீக்கிரம் என்ன சொன்னாரு? நல்ல பாண்ட் தான் சார், நல்ல பையன் தான் சார். உங்களை பயங்கரமா போட்டு கலாச்ச மாதிரி இருந்தா ஏன் 2 பேருக்கு அவ்வளோ சண்டை? யாருக்கா இருக்கும்? விக்கல்ஸ்க்கு உங்களுக்கும்? இல்லை சார். சார் அதாவது விக்ரம்ஸ் எனக்கு பிடிக்காத நபர்னா கானா வினோத். எனக்கு பிடிச்ச 2 நபர்னா ஒன்று சபரி, இன்னொன்று விக்கல்ஸ். நீ என்னன்னாலும் கலாச்சிக்கன்னு 2 பேருக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். விக்ரம் வந்து சார் ஆக்சுவலாக ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். என்னை பார்த்து என்னடா இருந்தாலும் இவ்வளோ கிரௌத்தாக இருக்கான்றேன்னு ஒரு அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். சபரி எத்தனை ஸ்டாண்டப் காமெடி பண்ணாலும் உங்க அளவு ரீச் பண்ண முடியன்ற ஒரு வைத்தறிச்சல் இருக்கும் அவருக்கு. எனக்கு அந்த லெவலில் அவர் ஸ்டாண்டப் காமெடின்றது எனக்கு தெரியாது சார். உள்ள போய் தான் சார் பாருங்க, யாருன்னே தெரியல சத்தியமா. நான் வந்து எனக்கும் திமிருக்கு பேசுறேன்னு சொல்லுவாங்க. எனக்கும் விக்ரம் விக்கல்ஸ் தெரியாது சார். ஸ்டாண்டப் காமெடி தான் பண்றாரு தெரியாது. சபரி சத்தியமா தெரியாது சார். நானுமே காமெடி பண்றாருன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச சார் உள்ள எனக்கு தெரிஞ்ச அதுல விஜய் பாரு தெரியும் சார். கனியக்கா தெரியும், கலையரசன் தெரியும். விஜய் பார்வதி வெளில வந்து என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை சார். உள்ள சொன்னதானே எனக்கு நான் உனக்கு நீ, அவ்வளோதான். எனக்கு நான் உனக்கு நீயா? உள்ள ஹவுஸில் சொன்னதா? அப்படியா? இன்னும் கூட பேசிட்டு இருக்கீங்களா உங்ககிட்ட? டைம் கிடைக்கிறப்ப அதுவும் பிஸியாக இருக்கும், நானும் பிஸியாக இருக்கும் சார். ஃபோன் பண்ணி எடுக்கிறாங்களா நிஜமாவே? அதெல்லாம் பிரியமாக இருக்கும் சார். பட் எல்லா நேரமும் எடுக்காது. அதுக்கு சில ஒர்க் இருக்கும்ல. ரிப்ளை தராங்களா இல்லையா? அதெல்லாம் பண்ணும் சார். தங்கச்சி தானே சார். நான் கூட சொன்னேன் அவனோட பையனுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் தாய் மாமை சீர் செய்வேன். அவங்க எங்கே வெளில வந்தவொடனே 2-3 படம் கம்மிட் ஆகிட்டாங்களா? ஹீரோயினெல்லாம் நடிக்க போகிறாங்களாமே? அது தெரில சார். அதனால தான் உங்க ஃபோன் எடுக்காம விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை சார். எடுத்து பேச சார் செஞ்சாங்க. அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு நிறைய நியூஸ் வருது சார். இல்லை சார், இல்லை சார். இன்சைட் நியூஸ் எல்லாம் வரும். நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், வர்ற கேள்வியெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்லை சார், நல்லா தான் சார் பேசும். நிஜமாவே நல்லா பேசுவோம். வெளியில் வந்து அதை தான் சொன்னாங்க, எனக்குனா உனக்கு நீனா இதுதானா அப்படின்னு. அந்த அன்பு இருக்குதா இன்னும்? இது ஒரிஜினல் பியூர் லவ் சார். அந்த பொண்ணு பாரு வந்து அண்ணன்ற ஒரு என்ன சொல்ல வருது, உண்மையான ஒரு அன்பு வச்சிருந்தாலு. நான் வெளியில் வர்ற அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளை எம்புட்டு அழுதுச்சுன்னு. ஆமாம். உள்ளே இருக்கும்போது நீங்கள் வெளில போறீங்கன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல. இல்லை சார், அது அன்அக்செப்டடு. நான் கண்டென்ட் கிங்காக இருக்கும். நான் எவிட்ட அந்த பிள்ளை ரொம்ப பிரில்லியன்ட்டு. இவரெல்லாம் எவிட் ஆகணும்னு யாருமே கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. டக்குன்னு எவிட் ஆனோடனே அதுக்கு என்ன தெரியும் தெரியாமல் பண்ணது. அப்புறம் டக்குன்னு ஒரிஜினல் எமோஷன்ஸை சிரிச்சிட்டாங்க அப்படின்னாங்களே. நீ எவிட் ஆனோட நான் எவிட் ஆவேன் ஜாலி அப்படின்ற மாதிரி இருந்தது.
இல்லை சார் மீம்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்களா இல்லையா நீங்க? மீம்ஸ் 1000 போடுவாங்க சார். அதுக்கு வந்து என்னன்னா சாக்கு சார். எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, அதிகமான பீப்புள் வந்து திவாகர் கனி, யார் எவிக்டர்னா எல்லாருமே கனி கனி கனினாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் எவிக்ட் ஆக போறாங்களான்னு எல்லாரும் பயந்தாங்க. திடீர்னு நான் உடனே அது ஏன் அவங்க பேரை சொன்னாங்கன்னா இவங்க தொடர்ந்து கார குழம்பு வைக்க போறாங்கன்றதுனால சொன்னாங்க. அப்படி இல்லை சார். வைல்ட் கார்டில் வந்து பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு திவாகருக்கு ஓட்ஸ் டாப்ல இருக்கு. இப்போ விக்கில்ஸ் விக்ரம் அவர் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல போனவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு, வீடியோ போடுறாரு. ஏன் உங்களை கூப்பிட மாட்டேன்றாரு? அவனோட ஜேர்னல் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். அவனோட கோட்டைக்கு அதெல்லாம் கிடையாது. விக்ரமோட கோட்டைக்கு விக்ரம் ராஜா. அப்ப வந்து விக்ரம் வந்து உள்ள உங்ககிட்ட சார் உண்மையை சொல்லவா, உண்மையை சொல்லவா, என்னோட திறமையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குமே தவிர என்னை வேரோட அழிக்கணும்னு நினைக்கல விக்ரம். உள்ள ராஜா டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கப்ப நான் கீழே விழுந்து எச்சு துப்பி நடிச்சேன். அதை கிண்டல் பண்ணவங்கள கூட அதுக்கு பண்றதுக்கு ஒரு தைரியம் வந்து நீங்க உட்காருங்கன்னு சொன்னார் சார். அது ஓரளவு டீசென்டான ஒரு ஹியூமன் பீயிங். அவர் உங்களை கூப்பிட்டு ஒரு வீடியோ பண்ணணும்ல சார். அது அவங்களோட தினமும் ஒரு வீடியோ. உண்மையை சொல்லவா, அவர் வீடியோல அவர் ராஜா சார். அப்படி இல்லை சார், பிக் பாஸ் வீட்டில் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு தினம் வீடியோ பண்ணிட்டு இருக்காரு சார். நான் மதுரை சார், அதுக்கான சுச்சுவேஷன் கிடைக்கல சார். விக்ரம் வந்து என் மேல சார் சத்தியமா ஒரு தனி அன்பு. சரி, வெளில வந்தோன்னே விக்ரம் கிட்ட பேசுனீங்களா? வெளியில வந்து அவனே அடிச்சான் வாட்டர். அப்படியா? ஒரு இடம் கொஞ்ச நேரம் பேசினோம். சும்மா ஒரு 2 வார்த்தை ஏதோ பேசிட்டு வச்சுட்டான். அப்புறம் விக்ரம்க்கு சபரிக்கு என் மேல ஒரு தனி பாசம். பட் அவனை விக்ரம் கூட எனக்கும் திவாகருக்கும் நல்ல பேண்ட் இருக்குன்னு வெளியில சொன்னான். சபரி நாய் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை வெளியில. ஃபுல்லா சார் இதுல என்னன்னா, வெளியில வந்து இவங்க இன்டர்வியூ ஃபுல்லா பாத்தீங்களா, எல்லாமே நம்மளை பத்தி தான் பேச்சு. இங்கே நம்ம வளர்ந்துட்டோம் சார். அங்கேயே நம்ம வர்றவங்க எல்லாம் உங்களே கழுவி ஊத்துறாங்க. வெளியில வர்றவங்களுக்கு சார் நம்ம போட்டோ போட்டா தான் நாங்க இன்டர்வியூ. உள்ள இருந்ததுல இங்க பாருங்க, திவ்யாவா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், விக்கல்ஸா இருக்கட்டும், எல்லா பேருக்குமே நம்ம தான் அந்த இடத்துல ஹைலைட். பேசுறதுக்கு வேற மேட்டரே கிடைக்கல. உண்மையா இல்லையா? நீங்க பாத்தீங்கல்ல யாரு அங்க கண்டென்ட். நான் எல்லாரையும் இன்டர்வியூ எடுக்கிறேன். அடுத்து பேக் டு பேக் எல்லாரும் உட்கார வச்சு இதை நீங்க சீரியஸா சொல்லுங்க. சீரியஸா நான் சொல்றேன். இல்ல அவங்களுக்கு என்ன எது அதிகமா வியூஸ் போச்சு, நம்ம போட்டோ போட்ட உண்மையா இல்லையா? தமிழ வச்ச உடனே அது போயிடுச்சு, மில்லியன் கணக்குல போயிடுச்சு. அதான் சார், அவங்க எல்லாம் உங்களுக்கு அப்புறமா ஒருத்தரே உட்கார வச்சு எடுக்கிற இன்டர்வியூ. உள்ள ஒரு மாதிரி அன்பு காமிச்சிங்க, வெளில வந்தாங்க அந்த அன்பெல்லாம் அதெல்லாம் சொல்லவே இல்லைன்றேன். சபரி இன்டர்வியூல ஃபுல்லாவே என்னையதான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்து விஜய் பார்வதி இன்டர்வியூலயே உங்களை பத்தி பேசவே இல்லை.